நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாருக்கு விலங்குகளின் மீது பற்று அதிகம்? அவ்வளவுதான். இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. மனிதர்கள் இறந்தா நம்ம வந்து துக்கம் கேட்க போவோம். வீட்டுக்கு போய் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களோட துக்கத்தை நம்ம பகிர்ந்துக்கிருவோம். எங்கள் கிராம பகுதிகளில் கன்றுக்குட்டி இறந்தா அந்த உள்ளூருக்குள்ள பழகுன எல்லாரும் வந்து உங்கள் வீட்டில் கன்றுக்குட்டி இறந்துட்டாமே, சரி பார்த்துக்க, அடுத்து சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த துக்கம் விசாரிப்பாங்க. இதே இது பெரிய மாடு இறந்தா சுற்றி எல்லா உறவுகள் எல்லாரும் வந்து மாடு இறந்துருச்சாம்ல, சரி பார்த்துக்கன்னு சொல்லி துக்கம் வரிப்பாங்க. அப்போ அந்த பசுமாடையும் அந்த காளை மாடையும் நாங்கள் வந்து எங்களோட குடும்ப உறுப்பினர் போல் நாங்கள் வச்சுருக்கோம். அது மேலே அவ்வளவு பற்று பாசத்தை வச்சுருக்கோம். எந்த ஊர் நீங்க? நான் மதுரை மேலூர் வெள்ளலூர் கிராமம் சார். அந்தளவுக்கு சுற்று வட்டாரம் எங்கள் 48 பட்டி கிராமத்துலேயும் மாடை வந்து அந்தளவுக்கு பிள்ளையை போல தான் நாங்கள் வளர்ப்போம். அது மேலே அவ்வளவு பாசத்தை கொட்டுவோம். மாடை கண்ட அழுதா இறந்துச்சுன்னா நாங்கள் குடும்பமே அழுது ஒரு நாள் சாப்பிடாமலாம் இருப்போம். ஒரு மாடை விற்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் சொல்லுங்க. அதாவது உண்மையே சொல்லணும்னா, மாடு விற்கிறப்போ அந்த மாடு சம்மந்தப்பட்டவங்க அங்கே இருக்க மாட்டோம். மாடு சம்மந்தப்பட்டவங்க அங்கே இருக்க மாட்டோம். விற்றுங்கன்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட தரகட்டை கொடுத்துட்டு நாங்கள் தள்ளி நிற்போம். அவங்க மாடை பிரித்து கொடுத்துட்டு நாங்கள் அதை கட்டி வச்சு இந்த கயிறை கொண்டாந்து எங்கள் கடை கொடுவாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு மாடு பிடிக்கும். ஒரு காலகட்டம் எங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம கட்டுத்தரையில் நம்ம வளர்த்த மாடு இறந்தா குடும்பத்துக்கு அது ஆகாது. அப்படி இருக்கும் தருவாயில் நாங்கள் அழுதுகிட்டு தான் அந்த மாடை வெளியேற்றுவோம். ஒருவேளை அது எங்கள் வீட்டில் இறந்துட்டா நாங்கள் அதை மனிதர்களைப் போல எங்கள் வயலில் கொண்டு போய் பள்ளம் தோண்டி, கழுகு காக்கைகள் திங்கக்கூடாதுன்னு அதை ஆழமாக பள்ளம் தோண்டி புதைச்சி தான் வைப்போம். ஒரு மாட்டை விற்றுவிட்டு அக்கம் பக்கத்து கிராமத்துல வெளியூர்லேயே விற்றுட்டு இருந்தா அது திரும்பி வந்துருமா? அத்துக்கிட்டு எப்படி ஓடியார் சார்? அதாவது நீங்கள் நம்பணும், நான் பிறந்த ஊருக்கும் எங்கள் ஊருக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வித்தியாசம். எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு மாடு கொடுக்குறாங்க. நான் மாடை பிடிச்சி ஆத்துக்கால் பாதை, அதுக்கு பேர் குறுக்கு பாதையில் பிடிச்சி நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கட்டிட்டேன் சார். நைட்டு கட்டிட்டு காலையில் எழுந்து பார்க்குறேன் மாடை காணோம். எனக்கு கல்யாணம் அப்போ வந்து 95 எங்கள் அம்மா மாடு கொடுத்தாங்க. அப்போ வந்து ஃபோன் கிடையாது. வேறு வழியே இல்லை. நான் எங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு அப்புறம் மாடு அங்கே நிற்கிது. அங்கே இருக்குது, அத்துக்கிட்டு போயிடும். மாடு அவ்வளவு பாசமாக கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் குறுக்கு பாதையை கடந்து நைட்டோட நைட்டாக எங்கள் வீட்டுக்கு போயிட்டது. திரும்ப போயிடும். ஆமாம். ஓகே. ஒரு சாதாரண விவசாயி 40 ரூபா கொடுத்து ஒரு அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட யோசிப்பான். ஆனால் அந்த மாட்டுக்கு 48 ரூபா ஒரு கிலோ பருத்தி கொட்டையை வாங்கி போடுறதுக்கு எந்த காரணத்தை கொண்டு யோசிக்க மாட்டான். அந்த அளவுக்கு அதோட பற்று அதிகம். என்னோட டாக் வந்து 3 வருஷம் முன்னாடி தொலைஞ்சு போச்சு சார். அதை நாங்கள் வந்து தேடாத இடமே கிடையாது. இன்னை வரைக்கும் தேடின்னு இருக்கோம். அது இன்றைக்கு கூட நாங்கள் இப்படி வெளியில் போகும்போது என் ஹஸ்பண்ட் சொல்லுவார், ஏய் அவன் நம்ம சிவாவா பாரு, இவன் நம்ம சிவாவா பாரு, ஏய் நம்ம குழந்தை மாதிரி தான்டா இருக்கான் அவன், சரியா பாரு அப்படிம்பாரு. அந்த குழந்தைய நாங்கள் இது பண்ணி இன்னை வரைக்கும் நாங்கள் ஃபேமிலியில் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒரு பெட் அனிமல் தொலைஞ்சு போறது, காணா போறதெல்லாம் இருக்குல்ல, அது எவ்வளவு வலியான விஷயம். ரொம்ப வலியான விஷயம் சார். நீங்கள் சொன்னால் நம்ம பொய்ன்னு நினச்சிப்பீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து மாச கணக்கில் தூங்கலை சார். காத்தால வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, விடிக்காலம்புற தான் அது வந்து டாக்ஸ் எல்லாம் வெளியில வரும், நீங்க அப்போ போய் தேடுங்க கிடைக்கும்பாங்க. அப்போ வந்து சரின்னு சொல்லிட்டு 5 மணிக்கு தேடணும். அதுக்கப்புறம் நான் வந்து 10,000 ஃப்ளையர்ஸ் அடிச்சு ஒரு தெருவுலையும் கொண்டு போய் எங்க சிவாவை பார்த்தா கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொன்னோம் சார். அதுக்கப்புறம் ஒரு 1 lakh அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்து நான் அனௌன்ஸ் பண்ணினேன். எங்க சிவாவை கண்டுபிடிச்சா எங்க ஹஸ்பண்ட் சொன்னாரு, நாயின்னு ஒரு பேப்பர்ல போட்டாங்க, தயவு செஞ்சு அவனை நாயின்னு சொல்லாதீங்க. நாய் அப்புறம் வந்து நாயின்றத போத கிராஸ் பண்ணி எங்கள் சிவாவை அப்படின்னு போட்டாங்க. இவனை கண்டுபிடிச்சானாக்கா 1 lakh rupees கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணினோம். ஒரு டாகு வந்து இனப்பெருக்க பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணும், வியாதிகள் பரவாமல் இருக்கிறதுக்கு வேக்சினேஷன் பண்ணும், அதுக்கு நல்ல ஷெல்டர் கொடுக்கணும், ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு அதே சட்டம் தான் சொல்லுது. அந்த சட்டத்துக்கு தேவையான பணம் வந்து ஃபண்டு வந்து அவங்க கவர்மெண்ட் மூலமாக வருது, அனிமல் வெல்ஃபேர் போர்டுனாலும் வருது. அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க வந்து சரியாக பார்த்துக்கிறது இல்லை. இதை வந்து நான் சொல்கிறத விட கடந்த வருஷம் லாஸ்ட் இயர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இதே சென்னையில் இதே சிட்டியில் சொல்லியிருக்காரு. இந்த பர்டிகுலர் அமைப்புக்கு வந்து 445 ரூபா ஒரு டாகுக்காக வருது. அவங்க வந்து அதை ஸ்டெரிலைஸ் பண்ணுறது இல்லை, அதை வந்து அவங்க சரியாக பார்த்துக்கிறது இல்லை. அவங்க வந்து கார்பரேஷன்காரங்க வந்து இப்போ நாயை கொல்லணும், இல்லை நிறைய நியூசன்ஸ் கேஸ், இது வந்து ஒரு காலங்காலமாக வந்துட்டு இருக்கிற சிட்டியில் இருக்கிற நியூசன்ஸ் கேஸ், நாங்கள் நாயினால இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்கிறப்போ கார்பரேஷன்காரங்க இல்லை முனிசிபாலிட்டிக்காரங்க வந்து ஒரு விஷயம், அது எப்படி அவங்க பராமரிக்க முடியலன்னா கொள்ளதான் செய்வாங்க. அந்த கொள்றதை வந்து தடுத்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு ஆடிட் நடக்குது.
அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாலேருந்து ஒரு வெட்டினரி சர்ஜனு, கார்ப்பரேஷன்லேருந்து வந்துட்டு ஒரு வெட்டினரி சர்ஜனு இந்த அனிமல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷனுக்கு வந்து அவங்க கருத்தடை பண்ண ஆர்கன்ஸ், ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் உக்காந்துட்டு அது எண்ணுறாங்க. எண்ணி பிறகு வந்துட்டு எத்தனை நாய்ங்களை வந்துட்டு பிடிச்சிருக்காங்க, கார்ப்பரேஷன் எத்தனை நாய் பிடிச்சிருக்காங்க, முனிசிபாலிட்டியிலேருந்து எத்தனை நாய் பிடிச்சிருக்காங்க, எத்தனை நாய் சர்ஜரி பண்ணியிருக்குன்னு வந்துட்டு ஆடிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு சர்டிஃபை பண்ணுறாங்க. சர்டிஃபிகேஷன் பண்ணி பிறகு தான் வந்துட்டு இந்த ஃபண்ட்ஸ் வந்துட்டு அலாட் ஆகுது. ஆடிட்டிங் இஸ் தேர். அதே மாதிரி வந்துட்டு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்துட்டு எண்ணி பிறகு வந்துட்டு அதுக்கு டிஸ்ட்ரக்ஷன்னு வந்துட்டு ஒரு கமிட்டி இருக்கு. ஓகே, இட் இஸ் ஹேப்பனிங். இட் இஸ் ஹேப்பனிங். மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கு, ஆடிட் படி தான் அது நடக்குது அப்படிங்கிறார். ஏன்னா நீங்க வெளிப்படையா சும்மா பார்த்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்க முடியாது. அவர் சொல்றது வந்து ஒரு பேரளவில் நடக்கிற ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். ஆ. ஏன்னா இதுக்கு ஒரு மேற்கோள் காட்டணும்னா, இந்தியாவில் வந்து அந்த நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ் அது இதெல்லாம் ஷெல்டர் கொடுக்கறதில்ல, ஃபுட்டு கொடுக்கறதில்ல. இதே போன்ற அமைப்புகள் வெளிநாடுகளில் வந்து நாங்கள் ஃபுட்டு கொடுக்குறோம், ஷெல்டர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட இருந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டு கொஞ்சம் இடத்துல வைக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறாங்க, முடியலன்னா அப்படியே கொண்டுறாங்க. இது அதே அமைப்பை சேர்ந்த வெளிநாட்டில் ரெகுலேஷன்ஸ்லாம் வேறு, எல்லா இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு சட்டம் இருக்கிறனால அதே அமைப்பு சொல்கிறாங்க நாங்கள் 82% ஆஃப் அடாப்டட் அனிமல்ஸ் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நிதிநிலை எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னா 32 பில்லியன். ஆடிட்னா மக்கள் வந்து அதோட அவுட்கம்மை பார்க்கணும், அதோட ரிசல்ட்டை பார்க்கணும். நாங்கள் இவ்வளோ பேர், நீங்கள் சிட்டியில் எல்லாருமே எல்லா இதையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் அதை பண்ணிகிட்ருக்கோம் இதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். உங்களுக்கு திருநாயினால அப்போ எவ்வளோ பிரச்சனை வருது? நானும் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு 12 மணி 11 மணிக்கு வந்திருக்கேன். நான் சும்மா நார்மலாக தான் நடந்து போய் இருட்டு வெளிச்சல்ல ஒரு நாள் நடந்து போயிருக்கேன். தெருநாய் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாங்க. என் நாய் நான் சும்மா தான் ஒன்றுமே பண்ணலை, நாய் எதுவும் துன்புறத்தில் எதுவும் பண்ணலை, சும்மா தான் நடந்து போனேன். நாய் கடிச்சிருச்சு ஏன்னா அதனால் கஷ்டப்படுறது நான் தான். 10 நாள் டெய்லி ஹாஸ்பிட்டலில் போய் டெய்லி 1 மாதம் யூஸ் போட்டிருக்கேன். அவர்கிட்ட கொடுங்க. நான் சொன்ன திருநாய்களால் எனக்கு வந்து பிரச்சனை. இப்போ சென்னையில் வந்து நான் இப்போ ஆஃபீஸ் போய்ட்டு தனியாக வீட்டுக்கு வரேன்னா அது ஃபுல்லாக குறைக்கிறது, துரத்துறது. நான் ஒழுங்காக வீட்டுக்கு போக முடியாது. ஒரு வழியில் நான் போக வேண்டியது அப்படி சுற்றி அதுக்காக பயந்து 2-3 இடம் அப்படி சுற்றி போகணும். இப்போ வாழ்க்கை ஃபுல்லாகவே எனக்கு நாயோட ஒரு போராட்டம் தான் சார். நாய்ங்களுக்கு வந்து தெரியும், அவங்கள பார்த்து பயப்படுறாங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு மாதிரி உள்ளுணர்வில் தெரியுதா இல்லையான்னு தெரியல. பகலாகட்டும் ராத்திரி ஆகட்டும் ஒன்று குலைச்சிச்சுன்னா போதும் அந்த ஏரியாவில் இருக்க மொத்தம் சேர்ந்து துரத்த ஆரம்பிக்கும். உண்மையில் உயிர் பயத்தோடு நான் எத்தனை முறை ஓடி இருக்கேன் சார். கீழே விழுந்து எந்த தெரு நாயாக இருந்தாலும் இப்போ அது என்னை பார்த்து ஆகாததுக்கு. அப்படி ஒரு சைக்கிள் பின்னாடி துரத்தும் போது நான் 1 கிலோமீட்டர் மூச்சு முட்டை மெரிச்சிட்டு போயிட்டு பின்னாடியே பார்க்க மாட்டேன். நான் அதுக்கப்புறம் தான் போயிடுச்சானே பார்ப்பேன். அந்தளவுக்கு ஒரு உண்மையில் உயிர் பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாய் வந்து மோசமான விலங்கு. இதை தாண்டி வீட்டு நாய்களும் இதே மாதிரி தான் சார். நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் ஏதோ நம்ம எதிரி மாதிரி நம்மளை பார்த்து குறைச்சிட்டே இருக்கிறது. அவங்களும் வந்து ஏதோ நம்மள தான் எதிரி மாதிரி பார்ப்பாங்க, நமக்கு ஒரு முக்கியத்துவமே தர மாட்டாங்க. நான் இருந்தால் இவன் கருவாடு சாப்பிட்டு எனக்கு முடி கடிக்காது அப்படிமாங்க. கடிக்காது. அவங்களுக்கு தெரியும் சார் கடிக்காதுன்னு. ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக அது கடிக்கணும். எனக்கும் அதுக்கும் உள்ள ஆகாதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த இது ஒரு இஷ்யூ விளையாட்டா பார்த்தாலும் திருநாய்கள் இங்கே ஒரு பெரிய இஷ்யூ தான்.